நிறைய வருடங்களுக்கு முன்னாடி விஜயநகரம் என்ற ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அங்கே ஒரு நல்ல மனசுடைய ராஜா இருந்தார். அவருடைய பெயர் கிருஷ்ணதேவராயர். அவரோட அரண்மனையில தெனாலிராமன் என்ற ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தார். அவரோ ரொம்பவே சுறுசுறுப்பானவரும், யாரை வேண்டுமானாலும் நயமாகவும் புத்தியோடவும் சமாளிப்பவரும். இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய நாய் இருந்துச்சு. அது நாளுக்கு ஒரு தடவை அரண்மனையில சுற்றி பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா அந்த நாய் இரவில் எங்கேயோ போயிட்டு வரும். யாரும் அதை பக்கத்துல பார்க்க முடியாது. ஒரு நாள் ஒரு செல்வந்த வியாபாரி அரசரிடம் வந்தார். அவர் சோகமா சொல்றார், அரசே, ஒவ்வொரு இரவும் உங்கள் நாய் எங்க வீட்டுக்கு வருது. அது வந்ததுக்கு அப்புறம் என் தங்க நாணயங்கள் எல்லாம் காணாம போயிடுது. அது கேட்ட ராஜா ஆச்சரியப்பட்டார். என்னம்மா இது, நம்ம நாயா திருடுறது? இது என்ன திடீர் குற்றச்சாட்டு? நம்ம ராமன் மெதுவா எழுந்து பேச ஆரம்பிச்சார். ராமன் சிரிப்போட சொல்றார், அரசே, அந்த நாயை எனக்கு ஒரு இரவுக்கு கொடுங்க. நான் சத்தியமா உண்மை என்னவோ கண்டுபிடிக்கிறேன். ராஜா ஒத்துக்கிட்டார். நாயை ராமனிடம் ஒப்படைத்தார். ராமன் அந்த நாயை அன்போட வீட்டுக்கு அழைத்துப் போனார். அவனுக்கு சாப்பாடும் கொடுத்தார். அந்த நாயின் கழுத்துக்கு ஒரு பையையும் அதுக்குள்ள ஒரு கடிதத்தையும் சில தங்க நாணயங்களையும் ராமன் கட்டினார். அந்த கடிதத்தில் ராமன் எழுதியது, நாயின் கழுத்தில் இருக்கும் பையை யாராவது திறந்தாலோ அவர்தான் திருடன். அந்த நாய் ராத்திரி வெளியில் போனது. வழக்கம் போல நேரா அந்த வியாபாரியின் வீட்டுக்கு போச்சு. வியாபாரி அந்த நாயை பார்த்ததும் அது கழுத்துல பை இருக்கேன்னு கவனிச்சாரு. அதை கொண்டு உள்ள போய் பைய திறந்தாரு. அதுல தங்க நாணயங்கள் இருந்துச்சு. ஒரு கடிதமும் இருந்துச்சு. பார்த்ததும் அந்த கடிதத்தையும் படித்தார். நீதான் திருடன் என்று எழுதியிருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் அந்த பையை காட்டாம மறைவாக வைத்துவிட்டார். அடுத்த நாள் ராமன் அந்த நாயையும் வியாபாரியையும் கூட்டிக் கொண்டு ராஜாவிடம் போனார். அவர் மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறார், அரசே, அந்த நாய் ஒவ்வொரு இரவும் ஒரே வீட்டுக்கு போகுது. நாய் மேல் தப்பில்லை. அதை யாரோ வேறு வேலைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிறகு ராமன் சொல்றார், நான் நாயின் கழுத்தில ஒரு பையையும் அதில் ஒரு கடிதத்தையும் வைத்து இருக்கேன். அந்த பையை யார் திறந்திருப்பாங்களோ அவர்கள்தான் திருடன். வியாபாரி அந்த பையை அவன் வீட்டில் பார்த்தது. யாருக்குமே தெரியாம இருந்தாலும் ராமன் சொன்னதும் அவன் முகம் பரிதாபமாக மாறியது. அவன்தான் அந்த பையை எடுத்ததுன்னு எல்லோருக்கும் புரிஞ்சிடுச்சு. ராஜா ரொம்ப கோபப்பட்டாரு. உங்க மாதிரியானவர்கள் நம் ரஜ்யத்திற்கே நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. உங்கள் திருட்டு வெளிவந்து விட்டது. சிக்கினீங்க. அவரை காவலர்களிடம் ஒப்படைத்து விட்டார். நாயும் மீண்டும் அரண்மனையில் பாதுகாப்போட இருந்தது. அது சந்தோஷமா வாலாட்டி சுத்திட்டு இருந்துச்சு. ராஜா ராமனுக்கு தங்க நாணயங்களும் பொன்னாடையும் பரிசாக அளித்தார். உங்க புத்திசாலித்தனம் தான் எப்போதுமே நம்மை காப்பாத்துது. நம் பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? தப்பு செய்வதில் பெரியது இல்லை. தப்பை ஒழிக்கிறது தான் பெரிய குற்றம். இது போன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.